ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருமலைக்கு தரிசனம் போறவங்க நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணக்கூடியவங்க அதிகமா இருப்பீங்க. ஸோ புதிய ரயில் இயக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் எங்க இருந்து எங்க போகுது, யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்றத வாங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே இன்னைக்கான தரிசன நேரம் அப்டேட்டையும் டீட்டெயிலா இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் கொல்லம்ல இருந்து திருப்பதிக்கு இயக்கிறதுக்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் நேத்து வெளியான நியூஸ். அதாவது கோவை டு திருப்பதி இடையே ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்கள்ல ரயில்கள் இயக்கப்படுது. மறுமார்க்கமா திருப்பதியில இருந்து கோவைக்கு திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகள்ல ரயில் இயக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வியாழன் ஒரு நாள் மட்டும் 2 மார்க்கமாவும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. திருப்பதி ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரயில் இயங்காத நாட்கள்லயும் முன்பதிவு செய்ய பலர் வந்துட்டு இருக்கதாகவும், இதனால கொல்லத்துல இருந்து திருப்பதி இடையே ரயில் இயக்க வாரியம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சோ கொல்லத்துல இருந்து திருப்பதிக்கு ட்ரெயின் போகுது. இதனை தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் உறுதி செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெற்கு ரயில்வே சேலம் கோட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவை டு திருப்பதி இடையே ரயில் இயங்காத புதன் மற்றும் சனிக்கிழமை கொல்லத்துல இருந்து திருப்பதிக்கு ரயில் இயக்கப்படும். மறுமார்க்கமா செவ்வாய் மற்றும் வெள்ளி 2 நாட்கள்லயும் திருப்பதியில இருந்து கொல்லத்துக்கு இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் எந்தெந்த இடத்துல எல்லாம் நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல கேரளால எந்தெந்த ஸ்டேஷன்ல நிக்கும் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோவை வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷன்ல நிக்கும்னா, ஒன்னு திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர் ஸ்டேஷன்ல நின்று திருப்பதியை சென்று சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் மார்க்கமா போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில் இயங்கும் நேரம் குறித்த அட்டவணை விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நேற்று தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டேஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசியோட வெப்சைட்ல செக் பண்ணும்போதே என்ன ஃபேரு, என்ன டைமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலும் நானும் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசன நேர அப்டேட் பொறுத்த வரைக்கும் திருமலையில 29 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் தாங்க ஆயிருக்கு. நேரடி இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம், 20ல இருந்து ஒரு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். ஞாயிற்றுக்கிழமை ஸோ கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். இன்னைக்கு காலையில விஷ்ணு நிவாசம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் எல்லா இடங்கள்லயுமே டிக்கெட் வாங்கக்கூடிய கவுண்டர்கள்ல பக்தர்களோட கூட்டம் அதிகமா இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டில மட்டும் இப்போ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. யாராவது நடந்து போற பிளான் இருந்ததுன்னா வாங்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது 300 தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். கிரௌடு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்ன பின்ன ஆகும். ஒரு 9:30 மணி ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரி மெட்டில மட்டும் ஒரு 1200 டிக்கெட் அவைலபிளோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிஞ்சது. இது இன்னைக்கு காலையில சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்த கிரௌடு கியூல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் டோக்கன் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல போயிட்டு ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றீங்க அப்படின்னா காஷன் டெபாசிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணணும். ரூம் ரெண்ட் 60 ரூபா தான். ஸோ 560 ரூபா நம்ம பே பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா 2வது நாளுக்கு 60 ரூபாய், 3வது நாளுக்கு 120 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். 4th டேக்கு 240 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் ரெண்ட் 60 ருபீஸ். 3rd டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது டபுள் ஆகும், அப்புறம் ட்ரிபிள் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேற்று நைட்டெல்லாம் திருமலையில ஹெவியாவே மழை இருந்ததுங்க. யாராவது தர்ஷன் போற பிளான்ல இருக்கிறவங்க இதுக்கான சேஃப்டியானதை எடுத்துட்டு போங்க. நல்லாவே மழை பெஞ்சுது அப்படின்றத நேற்று தரிசனம் போன நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோஸ் நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட். திருமலையில நேற்று அங்குரார்ப்பணம் நடந்தது. இன்னைக்கு பவித்ரோற்சவம் தொடர்ந்து 3 நாள் நடக்கும். பவித்ரோற்சவ டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களோட டிக்கெட்டை வச்சு ரூம்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்றோம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.